அதுக்கு நாம என்னமா பண்றது? அந்த திதி நடக்காம தடுக்கணுமே. கவலைப்படாத, உங்க அம்மா எதுக்கு நான் இருக்கேன். இங்க வா. சரி சரி வா போலாம். ஐயோ அம்மா, என்னமா ஆச்சு? அம்மா, ஐயோ எனக்கு அம்மாக்கு என்ன ஆச்சு பாருங்க. ஐயோ அம்மா, கண்ணை திறந்து பாருமா. ஐயோ அம்மா, அம்மா. ஏங்க எங்க அம்மா இப்படி கிடக்குறாங்க, அப்பனும் பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. போங்க சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. ஏண்டி கத்துற? தன்மையாவே பேச தெரியாத உனக்கு? இரு, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். நீ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். என்னது, வெளியே போறீங்களா? அப்படி என்னங்க தலை போற வேலை உங்களுக்கு? எங்க அம்மா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க, உங்களுக்கு வேலை முக்கியமா போச்சா? இப்ப நீங்க போய் ஆட்டோ கூட்டிட்டு வர போறீங்களா இல்லையா? நீ போ, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. நானும் ஜோதி 1 மணி நேரத்துல அங்க வந்து சேர்றோம். வாமா. போங்க, போய் நல்லா திதி கொடுங்க. எப்பவோ செத்து போனவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கறது முக்கியமா, இல்ல சாக கிடக்குற எங்க அம்மாவை காப்பாத்துறது முக்கியமா? உங்களுக்கு வாக்கப்பட்ட தவிர நான் வேற என்னங்க தப்பு பண்ண? இப்படி சித்திரவதை பண்றீங்க. நல்லா போய் திதி கொடுங்க. நான் எங்க அம்மா ஆட்டோல தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது போய் ஒளியிறேன். எங்களுக்கு யாருமே தேவையில்லை. ஏய் தொடாத, எங்க அம்மாவை தொட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போ, உங்க அப்பா கூட போய் உங்க அம்மாவுக்கு நல்லா திதி கொடு. போ. வாமா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். வேண்டாம்மா, நீ ஆகிற வேலையை பார். சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நீயாவது என் பேச்ச கேப்பியா? சரி, உங்க விருப்பம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறேன். கிளம்பு. என்னங்க மனுஷனாங்க நீங்க? எங்க அம்மாவுக்கு என்ன ஆகுமோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சரி நீங்க பாத்துக்கோங்க, நானாவது போய் ஆட்டோ கூட்டி வரேன். உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏய் நில்லுடி, ஏன் இப்படி பதட்டப்படுற? நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். அப்பாடா. மா, அம்மா போயிட்டாங்க, எந்திரிமா. என்ன கூட அப்பா போயிட்டாங்களா? நல்லா பூந்து கட்டிட்டேடி. எங்க சொதப்பிடுவியான்னு நினைச்சேன். ஓவரா பேசாதம்மா. ஏய், விழுந்ததுல இடுப்பெல்லாம் புடிச்சுக்கிடுச்சு, வலிக்குது. அம்மா, உனக்கு இடுப்பு வேற இருக்காமா? என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஓவர்மா, ரொம்பதான் ஓவர். மா, நீ கிடக்குற நிலைமை பார்த்தா உன்னால எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். அவர் வந்து கூப்பிடு. ஐயோ, இவளுக்கு நல்லது பண்ண போக எனக்கு இடுப்பு போயிருச்சே. விட்டுட்டு போயிட்டாளே அவ. இதுக்குதான் ஆபத்துன்னு உதவி பண்ண போனா நமக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அப்பா மாப்பிள்ள, ஆட்டோ கொண்டு வாங்க. உண்மையிலே ஆஸ்பத்திரிக்கு போகணும். நேஹா, இந்தா. என்ன நேஹா, இப்ப கொஞ்ச நாளா பாட்டிய பத்தி ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? நாங்களா? அதுவும் அது கூடவா? அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கலாம். அப்போ ஏன் பாட்டிய பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்ல? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லல. என்னடி ஒரு மாதிரியா பேசுற? இப்பெல்லாம் அந்த பாட்டி உன்னை டார்ச்சர் பண்றது இல்லையா? எப்படி? முன்னெல்லாம் அந்த பாட்டி ஏதாவது ஒரு வம்பு இழுத்து தேவையில்லாத வேலை வாங்குறாங்கன்னு சொன்ன. ஆனா எப்படி அப்படி எதுவும் செய்யாம இருப்பாங்க? அதான் கேட்டேன். கொஞ்ச நாளைக்கு பாட்டி வாழ ஆட்டாதுன்னு நினைக்கிறேன். அதான் எப்படி? பாட்டி வீட்டுல என் சாப்பாட்டுல மிளகாத்தூள் ஒடிச்சுன்னு உங்ககிட்ட சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னல. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவே எங்க 2 பேரையும் கூப்பிட்டான். அப்ப கிருஷ்ணா திட்டல, பஞ்சாயத்து பண்ணா. கோர்ட்ல நடக்கும்ல அந்த மாதிரி. எங்க அம்மா தான் எனக்கு ஜட்ஜ். உங்க அம்மா ஜட்ஜா? ஆமா, எங்க அப்பா தான் எனக்கு வக்கீல். பாட்டிக்காக கிருஷ்ணா. பாத்தியா, அப்ப கூட கிருஷ்ணா உனக்காக வாதாடல. அவ உன்கிட்ட உண்மையாவே அன்பா இல்ல, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் இல்ல. நீ
என் மேல எப்படி பாசமா இருக்கியோ கிருஷ்ணா அக்காவும் அதே மாதிரி பாசமா தான் இருக்கா. அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? ஆமா, அவ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தானே தெரியும். இந்த பாரு கீர்த்தனா, கிருஷ்ணா பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான், உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அடி பாவி, அவ்வளோ தூரம் நம்புறியா? சரி, இப்ப அந்த பேச்சை விடு, வேற ஏதாவது பேசுவோம். உங்க வீட்ல வேற ஏதாவது விசேஷம் இருக்கா? சொல்லு. விசேஷம்னா சாதாரண விஷயம் இல்ல, பெரிய விசேஷமா இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லு. எங்க அம்மா சொத்துல பங்க கேட்டு தாத்தா மேல கேஸ் போட போறாங்க. என்னது? கேஸ் போட போறாங்களா? தாத்தாக்கு எங்க அம்மா பொண்ணு தானே, அவருக்கு எதுவுமே கொடுக்காம விட்டுறாருல, அது கேஸ் போட்டு வாங்கணும்னு பேசிட்டாங்க. ஓ, அப்படி போகுதா கதை? இப்போதான் சண்டை இல்லாம எல்லாம் ஊஞ்சி கொஞ்சம் சைலண்டா இருக்கும். மறுபடியும் உங்க அம்மாக்கும் எங்க தாத்தாக்கும் சண்டை வர போகுதா? கோர்ட்டுக்கு போனா சண்டை வருமா? எனது சண்டை வருமா? பின்ன ரெண்டு குடும்பமும் விரோதமாயிடும். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போறாங்களோ தெரியலையே. அம்மா கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நாங்க உங்க வீட்டுக்கு வரவே முடியாதா? வரவே முடியாது. அப்ப நாம மட்டும்தான் ஒன்னா இருப்போமா? பெரியவங்க சேரவே மாட்டாங்க அக்கா. சேரவே மாட்டாங்க. இவ்வளவு நாள் வாயால சண்டை போட்டதுனால நீங்க உங்க அம்மாவோட தனியா போனீங்க. இப்போ கோர்ட்ல போய் சண்டை போட்டா அப்புறம் எப்படி சேருவாங்க? இதுக்கு வேற வழியே இல்லையாக்கா? நீ வேணா உங்க அம்மா கிட்ட கேஸ் போட வேண்டாம்னு சொல்ல. அவ்வளவுதான், என்ன போட்டு தள்ளிடுவாங்க. நீ சொன்னா உங்க அப்பா கேப்பாருல? அவரும் அவங்க கூட சேர்ந்துட்டாரு. உங்க வீட்ல எல்லாருமே இந்த விஷயத்துல ஒண்ணாயிட்டாங்களா? ஆமாக்கா, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். சரி, என்ன பண்றதுன்னு நான் என் அம்மா கிட்ட பேசுறேன். பேசுங்க, எப்படியாவது இதை சால்வ் பண்ண சொல்லுங்கக்கா. கண்டிப்பா எங்க அம்மா ஏதாவது பண்ணுவாங்க, போதுமா? அத்தை கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கக்கா. நாம ஒரே வீட்ல இருக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. எனக்காக சொல்றியாக்கா? ப்ளீஸ்க்கா. எனக்கு மட்டும் இல்லையா என்ன? நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கும்பொழுது ஜாலியா விளையாடுவோம், ஒண்ணா படிப்போம், எல்லாரும் ஜாலியா இருப்போம். என்ன பண்றது, இப்பதான் என் கூட விளையாட யாருமே இல்லை. எனக்காக நீ அத்தை கிட்ட செய்ய சொல்றியாக்கா? சரி சரி, டைம் ஆச்சு, கிளாஸ்க்கு போலாம் வா. அத்தை கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. கண்டிப்பா சொல்றேன். சரி வா போலாம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ओम भूः उमोपार्थ समस्त दुरीद चेत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्राः. அப்பாவை காணமே, வழக்கமாக அவரோடு தானே வருவார். உங்கள் ஆற்றுல ஏதாவது பிரச்சனையா? ஏசாமி தேவையில்லாம அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னமோ கேட்கணும்னு தோணித்து, அதான் கேட்டேன். நீ இன்னும் கோச்சிக்காதம்மா, ஆரம்பிச்சிடுறேன் நான். தர்பேஷ் பிராசீனாக தர்பாந்தாரமானாக, கையில் வச்சுக்கோங்கோ, தர்பியை கையில் போட்டுக்கோங்கோ. क्लां वरदरं विष्णुं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ओम भूः उमोपार्थ समस्त दुरीद चत्वारा परमेश्वर प्रीत्यर्थम् अग्निदत्ताः येनग्निदत्ताः देवा जाताः कुले मम भूमिने पिण्डेन पराङ्गतिं रसाङ्गमङ्गलं धूपं सुगन्धं प्रमणोहरम् आग्नेय सर्वदेवानां धूपोऽयं धूपम् आग्रापयामि देवताभ्याः उदन्यस्य महाय्य एवच नमः उदायैः स्वाहायै नित्यमेव नमो नमः
தேவதாபியோ நமஹ. பூர ஆனந்த நீராஞ்சனம் தரிசயாமி. இந்த பிண்டத்தை கொண்டு போய் ஜலத்துல கரைச்சிட்டு வாங்கோ. அம்மா நம்மை விட்டு என்னப்பா தூங்காம இப்படி அழுதுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? எப்படிம்மா தூக்கம் வரும்? புருஷன் நான் நல்லா இருக்கும் போதே பொம்பளை புள்ள உன் கையாலே உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க வச்சுட்டாங்களேம்மா. அப்பா அதனால என்ன? திதி நீங்க கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், அவ்வளவுதான்ப்பா. இல்லம்மா, இத்தனை வருஷம் இவங்களுக்கெல்லாம் தெரியாம சரியான முறையில திதி கொடுத்துக்கிட்டு இருந்தேம்மா. நான் என் கையால உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குமா. இத பாருமா, உங்க அம்மா கூட வாழ்ந்த வாழ்க்கைதாம்மா உண்மை. ஆனா இப்ப வாழறதெல்லாம் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. ஏதோ காலம் தள்ளணும்னு சொல்லுவாங்களே, அப்படி காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேம்மா. அப்பா அதை விடுங்க, அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்பா சரியான திதியில அதை கொடுக்க முடியாதவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தாங்கன்னா அது திதி கொடுத்த மாதிரி ஆயிடுமா. அன்னைக்கு உங்க கையால திதி கொடுங்க. இல்லம்மா, அது வெறும் ஒப்புக்கு கொடுக்கறதுமா. சரியான தேதியில கொடுத்தா அது ஆத்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. இல்லனா அது ஏங்கிக்கிட்டே இருக்குமா, தன்னை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு. நான் பண்ணக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அந்த கேள்வி கீழே விழுந்தா மாதிரி நடிச்சிருக்காம்மா, நடிச்சிருக்கா. எல்லாம் தெரிஞ்சும் இவங்களை ஒண்ணும் பண்ண முடியலையேம்மா. அதான் எழுத்து. எப்பதான் மாறுமோ இதெல்லாம். அப்பா மாற்றம் கண்டிப்பா வரும்பா. இவங்க மனசு மாறும்பா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. மாற்றம் தானா வர வரைக்கும் நாம எதுக்குமா காத்திருக்கணும்? நாமளே ஏற்படுத்திட்டா என்ன? என்ன சொல்றீங்க? புரியல. நாம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோமா? அப்பா அப்பா தப்பா பேசுறீங்கப்பா. தப்பா பேசுறேனா?
ஆமாப்பா, குடும்ப தலைவர்ப்பா நீங்க. நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம பேசலாமா? ஏன்பா, நம்ம போயிட்டோம்னா வீட்டு செலவுகளை இவங்கெல்லாம் எப்படிப்பா சமாளிப்பாங்க? பிச்சை எடுக்கட்டுமா? அப்பா, மறுபடியும் தப்பா பேசுறீங்கப்பா. உங்களை நம்பி இருக்கிறவங்க கஷ்டப்படணும்னு நீங்களே நினைச்சா தப்பு இல்லையாப்பா? அவங்க என்ன நம்பி இல்லம்மா, உன்னதான் நம்பி இருக்காங்கம்மா. உன்னை அவங்க புரிஞ்சுக்கலையேம்மா. ஆனா உன் உழைப்பில் வர காசை மட்டும் எடுத்துக்கிட்டு உனக்கு மரியாதை கொடுக்காதவங்களுக்காக நீ ஏமா வாழணும்னு கேட்கிறேன். அவங்க இப்பதான்ப்பா அப்படி இருக்காங்க. என் சின்ன வயசுல தாய் இல்லாம என்ன நீங்க இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தப்போ அவங்க என்ன சேர்த்துக்காம துரத்தி இருந்தா, இல்லனா என் பொறுப்பு பிடிக்காம எனக்கு விஷம் வச்சு கொண்டு இருந்தா. ஜோதி, டென்ஷன் ஆகாதீங்க அப்பா, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்கப்பா. அப்படி பண்ணிருந்தா நான் இல்லப்பா. அப்படி பண்ணாம எனக்கு அம்மாவா, பாட்டியா, அண்ணனா, அக்காவா? நான் உங்களுக்கு பிறந்தவன்னு நீங்க சொன்ன ஒரே காரணத்தை நம்பி எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா. அவங்க கஷ்டப்படுறத என்னால எப்படிப்பா பார்க்க முடியும்? இல்லப்பா, கண்டிப்பா அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க மாட்டாங்க. சீக்கிரமே என்ன புரிஞ்சுக்கிட்டு, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அன்பு காட்டுவாங்க. நீ வேறம்மா. கேரக்டர் என்பது பிறவியிலே வர்றதுமா. நடுவில் அது மாறிடுச்சுன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. பணம் வந்தது மாறிட்டான்னு சொல்லுவாங்க, அது உண்மை இல்லம்மா. பணம் வந்துடுச்சுன்னா மாறணும்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டதுனால ஏற்படுற மாற்றம் தாம்மா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்களே, சும்மாவா சொன்னா? இதுங்க சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் மாறவே மாட்டாங்கம்மா. ஏன்பா, அவங்க மாறலைங்கிறதுக்காக நீங்க பெத்த பொண்ணை விட்டுடுவீங்களா? இல்ல கட்டின பொண்டாட்டிய விட்டுடுவீங்களா? அவங்க மாறுவாங்கன்னு நான் நம்புறேன். அது நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் பரவாயில்ல. இவங்களை தவிக்க விட்டுட்டு போகணுங்கிற ஐடியா எனக்கு சுத்தமா கிடையாதுப்பா. ஏன்பா, எவ்வளவு நாளைக்கு குத்தி குத்தி பேச போறாங்க? அவங்களுக்கே ஒரு லெவலுக்கு மேல போர் அடிச்சிரும்பா. அப்பா, இப்ப நான் சொல்றேன், நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற பேச்சை மட்டும் இனிமே எடுக்கவே எடுக்காதீங்க ப்ளீஸ். அப்பா, இது ரெக்வெஸ்ட் கிடையாது, ஆர்டர். என்னம்மா, உன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்காகவே வாழணும்னு நினைக்கிறியம்மா? திருக்குறளுக்கே நீ ஒரு புது அர்த்தம் கொடுக்கறியே. அம்மாடி, குணத்துல நீ அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கேம்மா. உன்னை என் பொண்ணா பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா, பெருமைப்படுறேன். நீ நல்லா இருக்கணும்மா. அப்பா, உங்க ஆசீர்வாதத்தால நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன். மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, சரியா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாங்க வாங்கப்பா. ஆ